ஒரு நாள் யோசேப்பு என்ன பண்றான், ஒரு வேலையா வீட்டுக்குள்ள போறான். அந்த வேலையை செய்யறதுக்காக தான் அவன் வீட்டுக்குள்ள போறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த போத்திபாரின் மனைவி அன்றைக்கு வீட்டுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ என்ன பண்றா, யோசேப்பினிடத்தில் தந்திரமாய் போய் தன் ஆசைக்கு அவனை இணங்க வைக்க பார்க்கிறாள். அவனோடு ஆசை வார்த்தைகளை பேசுகிறாள். எப்போதும் போல அவனிடத்துல பேசுகிறாள். இப்பவும் யோசேப்பு முடியாதுன்னு சொல்லி அவன் வெளியே வர பாக்குறான். ஆனாலும் போத்திபார் என்ன பண்றா, அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுக்கிறாள். ஆனால் யோசேப்போ அவளுடைய பிடியில் சிக்கிக் கொள்ளக்கூடாது, அதாவது பாவத்திலே சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று தன் வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று தன் வஸ்திரத்திற்காக அதை பிடித்து இழுத்து அதற்காக அவளோடு சண்டையிட்டுக் கொண்டிராமல் அந்த வஸ்திரத்தை பிடித்து இழுத்து சண்டை போடும் அந்த நொடி பொழுதுல கூட பாவத்திலே சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று முதலில் அந்த இடத்தை விட்டு வெளியே ஓடுகிறான். பாவத்திற்கு விலகி ஓடுகிறான். தனிமையில இருந்தாதானே பாவம் ஆட்கொள்ளும். அதனால் அந்த தனிமையை விட்டு ஓடுகிறான். இருட்டு அறையை விட்டு வெளியே ஓடுகிறான். பாவத்தை விட்டு ஓடுகிறான்.